எப்ப பார்த்தாலும் சும்மா தெரியாம நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, இப்படிதான் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? பொறுப்பா? அதெல்லாம் ஒரு பருப்பு கூட இல்லம்மா. வேலை செய்யற இடத்துல ரெசிபி வீடியோ போடுறேன்னு பொட்டை அடிச்சாங்கன்னு வை, இப்படிதான் என்ன கொட்டும், பாத்திரம் விழுந்து உடச்சி நசுங்கும், சரி நாசமா போவோம். என்ன அன்பு, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃப் நம்பி தானே ஜீவா உங்களை இங்க வேலைக்கு வச்சாரு. கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. கிச்சனுங்கிறது சமைக்கிறதுக்கு தான். நீங்க இப்படி அரட்டை அடிச்சுட்டு ஜாலியா வீடியோ போடுற இடம் இல்ல. நீ கேட்டா அவர் அப்படியே பண்ணிடுவாரா? எதுக்கு நீங்க ஓவரா டென்ஷன் ஆவறீங்க? ஹோட்டல் ப்ரமோஷனுக்காக தானே அபர்ணா இங்க வச்சிருக்காங்க. வீடியோ எடுத்தது தப்பா? அதான் தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றேன்லங்க. இன்னும் எத்தனை தடவை இப்படியே சொல்லுவீங்க? தப்பு செஞ்சா முதல்ல அதை ஒத்துக்க கத்துக்கங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃப் கிட்ட எப்படி பேசணும்னு நீங்க கத்துக்கங்க. என்ன சும்மா உன்ன ப்ரொஃபஷனல் ஷெஃப்ங்கறீங்க? நான் இந்த கம்பெனியோட வொர்க்கிங் பார்ட்னர். உங்களை விட இன்னும் அதிகமா இந்த ரெஸ்டாரண்ட் மேல அக்கறை எனக்கு இருக்கு. ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. இப்படிதான் நீங்க வெயிட் பண்ணி நஷ்டத்தை கூட்டுவீங்களா? ஏன்னா நீங்க பெருசா கம்பெனியோட பார்ட்னர். இவ்வளவு நாள் இடியாப்பம் தானே வித்துட்டு இருந்தீங்க. கூட பழகின பாவத்துக்கு உங்க ஃப்ரெண்ட் ஒரு பதவியை தூக்கி கொடுத்தா உங்க அதிகாரத்துல எல்லாரும் உருட்டி மிரட்டுறீங்களா? ஹலோ, நான் இவ்வளவு நாளா இடியாப்போ வித்தவளா இருந்தாலும் இப்ப நான் இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒன் ஆஃப் த பார்ட்னர். அததான் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி பெரிய பிசினஸ் ஓனர் என்ற பெருமையோட நீங்க இருந்தீங்கல்ல, இன்னைக்கு இங்க சம்பளத்துக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல ஆஃப்டர் ஆல் வேலை செய்யற ஒரு ஷெஃப் தான் நீங்க. நீங்க நான் சொல்றதா நீங்க கேட்கணும். அப்படி எல்லாம் நீங்க சொல்றதா என்னால கேட்க முடியாது. இங்க இருக்காதீங்க, கிளம்புங்க. நான் ஏன் கிளம்பணும்? அவர் சொல்லட்டும். சரி, அப்ப ஜீவாவே முடிவு எடுக்கட்டும். ஒண்ணு இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். பாத்துக்கலாம். ஜீவா வரட்டும், பாத்துக்கலாம். அதையும் பாத்துடலாம். என்னதான் உங்க பிரச்சனை? எங்க ரெண்டு பேர்ல யார் இங்க இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணு ஜீவா. ஒண்ணு நான் இங்க இருக்கணும், இல்ல அவங்க இங்க இருக்கணும். நீங்க என்னோட முடிவுக்கு விடுற மாதிரி தெரியலையே. உங்களோட முடிவுல என்ன எடுக்க சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல ஜீவா, இவ்ளோ ஈகோ பிடிச்சவங்களோட எல்லாம் என்னால வேலை செய்ய முடியாது. பிரச்சனையை புரிஞ்சுக்காம அதிகாரத்துல ஆடுறவங்களோட எல்லாம் என்னால வேலை செய்ய முடியும். ஏன்? இவர் கூட எனக்கும் செட் ஆகாது. எதனால அப்படி நினைக்கிற? என்ன இவரு மதிக்கல ஜீவா. நான் ஏதாவது சொன்னா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது மாதிரி நடந்துக்கிறாரு. மரியாதைங்கிறது ஒரு மியூச்சுவலான விஷயம். நாம ஒருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். சரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? எனக்கு ஒண்ணு இல்ல ஜீவா, உங்க பிசினஸ் பார்ட்னர் தான் அப்படி நினைக்கிறேன். போதும் ஜீவா, இதுக்கு மேல என்னால இவரோட இங்க முட்டிட்டு இருக்க முடியாது. இதை இப்பவே முடிச்சு விடு. ஜீவா, நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன், அதைத்தான் நான் வேற வழியில சரி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ இந்த விஷயத்துல எங்கள்ல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க. ஒண்ணு உங்க பிசினஸ் பார்ட்னர் இருக்கணும், இல்ல நான் இருக்கேன். பாரு ஜீவா, நான் உன் ஃப்ரெண்ட் எல்லாம் யோசிக்காத. நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அது ஓகே தான். ஆமா ஜீவா, எனக்கு இது ஓகே தான். ஆனா எனக்கு அது ஓகே. கண்மணிக்கு அன்பு இங்க இருக்க கூடாது, அன்புக்கு கண்மணி இங்க இருக்க கூடாது. ஆனா உங்களோட முடிவு. ஆனா இதுல என்னோட விருப்பமும் முடிவும் என்ன தெரியுமா? நீங்க ரெண்டு பேருமே எனக்கு பேர். இந்த ரெண்டு பேரையும் நான் வேற வேற விஷயத்துக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுல நீங்க ரெண்டு பேருமே சிறப்பா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பிரச்சனை என்னன்னா நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் இப்படி முட்டிக்கிறீங்க. ஆனா நீங்க சொல்ற இந்த சில்லியான ரீசனுக்காக எல்லாம் உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரை என்னால இழக்கவும் முடியாது, விட்டு கொடுக்கவும் முடியாது. நீங்க ரெண்டு பேருமே எனக்கு வேணும்.